அமைச்சர் தீர்த்தனம் செய்ய வேண்டிய வேலை இண்டஸ்ட்ரீஸ். பொதுவாக திருவள்ளூரில் நடந்த அந்த லீக்கேஜ் ஆச்சுன்னா அந்த ஃபேக்ட்ரி போய் பார்த்துருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும். அங்கே போய் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, மூக்கில் ஒரு கவசம் கூசெல்லாம் போட்டுக்கிட்டு அதை விட்டுட்டு சீவி முடிச்சு சிங்காரிச்சுட்டு ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் அதை பண்ணுறீங்க. இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, இன்னும் திமுக எங்களை தடுக்கிறாங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? இவங்களுடைய மந்திரிகள் வந்துட்டு அதில் அக்யூஸ்டாக இருக்கிறாங்க. அது உச்சநீதிமன்றம் ஒத்துக்குது. யாரெல்லாம் அக்யூஸ்டு? ஆதவர்ஜுனா அக்யூஸ்டு, புசியானந்த் அக்யூஸ்டு, நிதிஷ்குமார் அக்யூஸ்டு. இன்னும் அங்கே இருக்க மத்திய அழகன் அந்த கரூரினுடைய மாவட்ட செயலாளர் அவர் அக்யூஸ்டு. இன்னும் ஒருத்தர், மொத்தம் 5 பேர். தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு விளக்கம் ஒன்று வந்துருக்குது. செத்துப்போன இடத்துல ஒரு மெம்பரை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இறந்து போயிட்டால் அந்த இடத்துல தேர்தல். அவர் கட்சி மாறினார் அப்படின்னோம்னா அது ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். அது தொடர்பான வழக்குகள்லாம் இருக்கும். அதில் முடிஞ்சவனை தான் சொல்லிட்டு சீல் பண்ணிட்டாங்க. அதனால் விஜய்க்கு வந்துட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு தேர்தல் நடக்குன்றதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஒன்ஸ் விஜயபாஸ்கர் அங்கே ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ண கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி செய்திகள் வருது, அவர் வந்து கரூர் போக போறாருன்ட்டு. அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்லயே கரூர்ல ஒரு முக்கிய புள்ளியான செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஒரு வழக்குல வந்து தேடிட்டு இருக்காங்க காவல்துறை. இதெல்லாமே ஒரு லிங்கா பார்க்கப்படுதா? செந்தில் பாலாஜி மேல அப்படியேப்பட்ட ஒரு இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வன்மம் இருக்குது அப்படின்னோம்னா, செந்தில் பாலாஜி போயிட்டு ஒன்று கொடுத்தாரு. இவங்க ஷூட்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கேமரா வந்துட்டு 4-5 வச்சு அந்த இடத்துல வந்துட்டு ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத அந்த இமேஜஸ் எல்லாம் அவர் தான் கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு அந்த கடுப்பு செந்தில் பாலாஜி மேல இருக்குது. அதனால இவர் வரும்போது அவர் தூக்கி உள்ள வைக்கணும். நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணல் நம்மளோட இணைந்திருக்கவர் மூத்த பத்திரிகையாளர் அய்யநாதன் அவர். வணக்கம். வணக்கம். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலதான் சொல்லி ஆகணும். ஏன்னா திமுக ஆட்சியில இருக்கும்போது தாவேகா சார்பா வச்ச ஒரு குற்றச்சாட்டுன்றது விஜய் அவர்களை வந்து கரூருக்கு போக விடாம தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியா வச்சிருந்தாங்க. இப்போ முதலமைச்சரா விஜய் அவர்கள் தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, இன்னும் திமுக எங்களை தடுக்கிறாங்க, நாங்க கரூருக்கு போக விடாம இருப்பதற்கு திமுக தடுக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? அதாவது அப்பவும் திமுக தடுக்கல, திமுக அரசு தடுக்கல. இப்பவும் திமுக அரசால தடுக்க முடியாது. அதிகாரம் இவங்க கையில தான் இருக்குது. இங்க விடயம் என்னன்னா, இடையில வழக்கு இருக்குது. அதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்துட்டு ஒரு பிரச்சனையா இருக்கு. அதாவது என்ன அப்படின்னோம்னா, அப்ப இவர் வந்துட்டு போட்ட கண்டிஷன் என்னன்னா, நான் போகும்போது 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்துட்டு எந்த வாகனமும் எதிரில் வரக்கூடாது, சைட்ல வரக்கூடாது. ஏர்போர்ட் வந்து நான் போறேன் அப்படின்னோம்னா அந்த 2 கிலோமீட்டருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நான் முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல எந்த வாகன போக்குவரத்து இருக்கக்கூடாது. யாரும் குறுக்கையில வந்துடக்கூடாது. அவங்க மட்டும் இருக்கணும், இவங்க மட்டும் இருக்கணும். காக்கா இடையில பறக்கக்கூடாது. இப்படியெல்லாம் அவங்க கண்டிஷன் போட்டு அவங்க வந்துட்டு பர்மிஷன் கேட்டாங்க. காவல்துறை சொல்லிச்சு, கோர்ட்ல போயிட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு இருந்துச்சு. அதோட அதை தான் அவங்க சொன்னாங்க, திமுக அரசு எங்களுக்கு தடை செய்கிறது அப்படின்னு. ஒண்ணுமே பண்ணல. நீங்க காவல்துறை கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னோம்னா, அப்படியேப்பட்ட அந்த காக்கா பறக்கக்கூடாது அப்படின்னோம்னா, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் தான் கரூருக்கு வரணும். அப்போ அதை செய்யலாம். ஏன்னா அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் வராரு அப்படின்னு ஒன்று அவங்களுடைய கண்டிஷன் எல்லாம் நம்ம நிறைவேற்றணும்னா அப்படி தான் செய்யணும். இப்போ மோடி வந்துட்டு அப்படியே பெரிய அளவுக்கு அகமதாபாத்தில் வந்துட்டு செவரை எழுப்பி குடிசை பகுதியிலாம் மறைக்கிறியா, எவ்வளோ செலவாயிருக்கும். ஸோ அவருக்கு பண்ணலாம். ஸோ விஜய் அங்கே வராரு, அதே மாதிரி குடிசை பகுதியெல்லாம் மறைங்கன்னு யாராவது செய்வாங்களா? அந்த மாதிரியான விஷயம் தான் விஜய் செஞ்சது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னோம்னா, இப்போ வந்துட்டு இந்த வழக்கு இருக்குது. அந்த வழக்கினுடைய விசாரணை நடந்துட்டு இருக்குது. 2வது இப்போ அங்கே இருக்கிற எம்எல்ஏ இவங்களுடைய கட்சிக்கு வந்திருக்கிறாரு. அவர் பதவியை விலகி இருக்கிறாரு. ஸோ அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் 2. 3வது விட என்னன்னா, அந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது இவருடைய கட்சியினுடைய அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு அக்யூஸ்டா இருக்கும்போது இவர் எப்படி அந்த இடத்துக்கு போறது அப்படின்றது வந்துட்டு அவங்களை கலைக்கிறது ஆகும். ஏன்னா இன்னைக்கும் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகல. அப்படின்ற பட்சத்தில் அந்த மக்களுடைய கருத்தை வந்துட்டு அவங்க நேரடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் வந்துட்டு நடைபெறும். யாரு? சிபிஐ. அது அந்த முயற்சிகள் நடைபெறதுக்கு முன்னாடி இவர் போயிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன், வேலையெல்லாம் கொடுக்குறேன், உங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? உண்மையை சொல்ல மாட்டாங்க. இதைத்தான் கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, கோர்ட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஸ்வநாதன் ஒரு நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒன்றும் அக்யூஸ்ட் ஒன்றும் கிடையாது, அவர் வந்துட்டு எஃப்ஐஆர்ல அவருடைய பேர் இல்லை, அதனால அவர் போறதை நாங்கள் தடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா உண்மை இதுதானே? அவரை பார்க்க போய் இறந்தவங்க தான் அது பண்ணும்போது அதானே ஏற்படும். ஆனா உச்சநீதிமன்றத்துக்கு புரிஞ்சுக்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. இல்லை அவங்களுடைய பர்செப்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு சாதாரண ஒரு விடயம் தான் இது. இவங்களுடைய மந்திரிகள் வந்துட்டு அதில் அக்யூஸ்டா இருக்கிறாங்க. அது உச்சநீதிமன்றம் ஒத்துக்குது. யாரெல்லாம் அக்யூஸ்டு? ஆதவர்ஜுனா அக்யூஸ்டு, புசியானந்த் அக்யூஸ்டு, நிதிஷ்குமார் அக்யூஸ்டு. ரைட்டுங்களா? இன்னும் அங்கே இருக்க மத்திய அழகன் அந்த
கரூரினுடைய மாவட்ட செயலர். மாவட்ட செயலாளர் அவர் அக்யூஸ்டு, இன்னும் ஒருத்தர், மொத்தம் 5 பேர். இதுல விஜய் சேர்க்கப்பட்டிருக்கிறாரா இல்லையான்றது சிபிஐக்கு தான் தெரியும். அவங்க வந்துட்டு சிபிஐ இவர் சேர்க்கப்படல. ஆனா கூப்பிட்டு விசாரணை நடத்துறாங்கல்ல விஜய்க்கு. அப்ப அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறாரா இல்லையான்றது தெரியாது. ஆனா கோர்ட் என்ன சொல்லுது, எஃப்ஐஆர்ல அவருடைய பேர் இல்ல. அதனால அவரை நாங்க தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ எந்த அடிப்படையில் நாங்க தடுக்கிறதுன்னு நீதிமன்றமே கேட்டுட்டு அப்புறம் அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் வந்துட்டு நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லுது. தான் 41 பேர் உயிரிழந்த விடயத்துல வந்துட்டு எப்படி அரசியல் பண்றது அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி. ஸோ அதனால இப்போ விஜய்க்கு வந்துட்டு எப்படியோ வழி கிளியர் ஆயிடுச்சு. அவர் போலாம். போயிட்டு எல்லாருமே பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் கொடுக்கலாம். இன்னும் ஆற தழுவிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். இதுக்கு மேல அவங்க வந்துட்டு விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டாங்க. இது தெளிவான ஒரு விடயம். அவ்வளவுதான். குறிப்பா இந்த ஒரு கரூர் விஷயம் மறுபடியும் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ண கொஞ்ச நேரத்திலேயே விஜய் அவர்கள் வந்து கரூர் செல்ல போறாரு. பாதிக்கப்பட்ட அந்த மக்கள போய் நேரடியா போய் பார்க்க போறாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஏன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் ஆயிட்டாரு. இன்னும் ஏன் கரூர் போல? முன்னாடி தான் தடுத்தாங்க. இப்ப ஏன் போல சொல்லி எல்லாருமே அவங்களோட கருத்துக்கள தெரிவிக்கும்போது பதில் இல்லாம தான் இருந்துச்சு. ஒன்ஸ் விஜயபாஸ்கர் அங்க ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ண கொஞ்ச நேரத்திலே இந்த மாதிரி செய்திகள் வருது. அவர் வந்து கரூர் போறாருன்ட்டு. அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்லயே கரூர்ல ஒரு முக்கிய புள்ளியான செந்தில் பாலாஜி அவர்கள வந்து ஒரு வழக்குல வந்து க தேடிட்டு இருக்காங்க காவல்துறை. ஆமா. இது எல்லாமே ஒரு லிங்கா பார்க்கப்படுதா? ஆமா, அப்படிதான். அவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா, ஏன் செந்தில் பாலாஜி மேல அப்படியாப்பட்ட ஒரு இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வன்மம் இருக்குது அப்படின்னோம்னா, இந்த வழக்கு விசாரணையில வந்துட்டு எல்லாரையும் ஈடுபடுத்துனாங்க. விஜயும் கூப்பிட்டாங்க. கடைசி செந்தில் பாலாஜி கடைசியா கூப்பிட்டாங்க. விஜய 2வது முறையா நீதிமன்றத்துக்கு டெல்லிக்கு வரவழைக்கும் போது செந்தில் பாலாஜியும் வரவழைச்சாங்க. ரொம்ப கம்மியான நேரம் தான் அந்த விசாரணை இருந்தது. ஆனா அந்த விசாரணையில வந்துட்டு இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு நெரிசல், அது இது இந்த மாதிரி ஒரு பஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த க்ரௌடுக்குள்ள விட்டாரு. அதனால 2 பக்கமும் பின்னாடி போனாங்க மக்கள். அதனால அது நெரிசல் ஏற்பட்டது. மூச்சு ஆகி விழுந்தாங்க. விழுந்துட்டதுக்கப்புறம் பல பேர் மேலே ஏறி மிதிச்சு, குழந்தை உட்பட எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி போயிட்டு இன்னொன்னு குடுத்தாரு. இவங்க ஷூட்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கேமரா வந்துட்டு 4, 5 வச்சு அந்த இடத்துல வந்துட்டு ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத அந்த அ இமேஜஸ் எல்லாம் அவர் தான் குடுத்திருக்காரு. ஸோ இப்ப இவங்களுடைய நோக்கம் என்னன்றது ஒரு அடிப்படையா ஒரு ஆதாரப்பூர்வமா குடுத்தது செந்தில் பாலாஜி. இவங்களுக்கு அந்த கடுப்பு செந்தில் பாலாஜி மேல இருக்குது. அதனால இவர் வரும்போது அவர தூக்கி உள்ள வைக்கணும். அந்த மாரி அவங்க செய்றாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. இல்லாட்டி செந்தில் பாலாஜி உங்களுக்கு எப்படி வராரு? எந்த இடத்துல உங்களுக்கு செந்தில் பாலாஜி எதிரி? எந்த இடத்துல எதிரி? எதுவுமே கிடையாதுங்களே. செந்தில் பாலாஜி இருக்கிற தொகுதிக்கு பக்கத்து தொகுதியில நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க. செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய கரூர்ல வந்துட்டு உங்களுடைய வேட்பாளர் தோத்துருக்கிறாரு. 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாரு. செந்தில் பாலாஜி இங்க இல்ல. ஆனாலும் உங்களுடைய கட்சி ஜெயிக்கல கரூர்ல. ஜெயிச்சது அந்த அவர்தான் இல்லையா? யாரு அதிமுகவுக்கு வந்தாரே, அவர் விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. அதனால இவருக்கு என்ன அப்படின்னா விஜய்க்கு வந்துட்டு எல்லா இடத்துலயும் அதே அந்த ஜெயலலிதா காலத்துல இருந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பழி வாங்கக்கூடிய நோக்கம். அவர் தூக்கி உள்ள வச்சுட்ட பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி. மத்தபடி வேற எதுவும் கிடையாது. செந்தில் பாலாஜியோட அந்த வழக்கு தொடர்பா பேசும்போது, யார் தான் சார் குதிரை பேரம் பண்றா? தாவேகா பண்றாங்களா? இல்ல திமுக ல இருந்து பண்றாங்க? ஏன்னா திமுகல இப்ப கேஸ் போட்டு அபிஷியலா எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இத லாஜிக்கலா நீங்க பாருங்களேன். திமுக ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னோம்னா, தாவேகால இருந்துட்டு கிட்டத்தட்ட 35, 38 பேர வெளில கொண்டு வரணும். இல்லாட்டி அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பதவி இழந்துருவாங்க அவங்க. குறைஞ்சபட்சம் 1/3, 2/3 இருக்கணும். அந்த அளவுக்கு போணும். அந்த மாதிரி முடியுமா? 60 பேரை வந்து தூக்க முடியுமா திமுகவால? சொல்லுங்க. கிடையாது. ஏன்னா திமுக இருக்கிறதே 59 பேர் தான். இன்னும் ஒரு 59 பேர் வந்தா தான் உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கும். அவ்வளோ பேரை தூக்க முடியுமா? முடியாது. ஆனா விஜய்க்கு இன்னொரு 5, 6 பேர் வாங்கிட்டாங்கன்னா, ஏற்கனவே 6 பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு 6 + 1 அவருடைய இது 7. இன்னும் ஒரு 5 பேரை வாங்கிட்டாங்க அப்படின்னோம்னா, அவருக்கு பெரும்பான்மை அவருடைய கட்சி வழியாவே கிடைச்சிரும். ஏன்னா தேர்தல்ல நின்னு ஜெயிச்சிடலாம். அப்படின்னு அவருடைய கணக்கு. தேர்தல் நடக்கணும். அப்புறம் இவங்க ஜெயிக்கணும். அப்புறம் பெரும்பான்மை கிடைக்கணும். எவ்வளவோ இருக்குது. ஸோ அவங்களுடைய கணக்கு அதான். ஸோ இப்ப இதில யார் வந்துட்டு பண்ணியிருப்பா பேரம்? முடிஞ்சு போச்சுல்ல. அது மட்டும் இல்லாத, அவங்க நெனச்ச கணக்கு வந்துட்டு ஒண்ணு ஒண்ணா அடிபடுது. இவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள ஓட்டு போட வச்சாங்க. ஓட்டு போட்ட அப்பவே அவங்களுடைய பதவி போயிடுச்சு. அரசமைப்பு சட்டப்பிரிவு 10வது அட்டவணையின்படி, கட்சி மாறல் சட்டத்தின் கீழ் அந்த தலைவருடைய அ உத்தரவுக்கு எதிராக அவங்க வந்துட்டு ஆட்சிக்கு ஆதரவா வாக்களிக்கிறாங்க. அப்பவே அவங்களுடைய பதவி போயிடுச்சு. ஆனா அந்த பதவிய புடுங்கல இவங்க. சபாநாயகர் அத செய்யல. அது மட்டும் இல்லாத அவங்கள எல்லாம் வந்துட்டு கட்சி மாற வச்சாங்க. பதவிய ரிசைன் பண்ண வச்சு கட்சி மாற வச்சாங்க. அது வந்துட்டு தவறு. அவங்களுடைய பதவி போயிடுச்சு.
அதுக்கப்புறம் அவங்க கூட ரெசிக்னேஷன் எப்படி சபாநாயகர் வாங்கி அதை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது. அது எல்லாத்தையும் இவங்களுக்கு இந்த இந்த கட்சியிலேருந்து நாங்கள் விலகுறோம் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ பதவியோட ராஜினாமா செய்த யாருக்கும் மறுபடியும் தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினோட சார்பாக இன்பத்துறை எம்பி வந்துட்டு ஒரு மனுவை கொடுத்துட்டாரு தேர்தல் ஆணையத்தில். அதனால தேர்தல் நடக்க போகிறது இப்போதைக்கு. இல்லாட்டி போன ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சாங்களே தேர்தல் வட மாநிலங்களில், அப்போ இங்கே தேர்தலுக்கு அறிவிச்சிருக்கலாம். விஜய் தொகுதியிலையாவது அறிவிச்சிருக்கலாம். அது கூட பண்ணல. ஏன் பண்ணலை அப்படின்னோம்னா, அதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து ஒரு விளக்கம் ஒன்று வந்துருக்குது. செத்து போன இடத்துல ஒரு மெம்பரை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இறந்து போயிட்டா தான் அந்த இடத்துல தேர்தல். அவர் கட்சி மாறினாரு அப்படின்னோம்னா அது ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். அது தொடர்பான வழக்குகள்லாம் இருக்கும். அதில் முடிஞ்சவனை தான் சொல்லிட்டு சீல் பண்ணிட்டாங்க. அதனால் விஜய்க்கு வந்துட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு தேர்தல் நடக்குன்றதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஒருவேளை தேர்தல் நடந்தாலும் அங்க இருக்க தொகுதி மக்களோட மனநிலை என்னவா இருக்கும் சார்? ஏன்னா இப்போ விராலிமலை எடுக்கும்போது அங்க விஜயபாஸ்கர் அவர் தான் அங்க ஒரு கிங் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவர் எந்த கட்சி மாறினாலும் அவர் ஓட்டு போட்டு போயிடுவாங்க. இப்போ மத்த தொகுதிகள் பார்க்கும்போது அதிமுக தான் வரணும்னு சொல்லிட்டு அவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எங்களுக்கு விசிலும் வேணாம், உதயசூரியன் வேணாம்னு சொல்லி தான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி போகும்போது அந்த மக்கள் மனநிலை இப்ப என்னவா இருக்கும்? அவங்க நம்ம ஒரு தவறான ஒரு கணக்கு போடுறோம். விஜயபாஸ்கர் மறுபடியும் எந்த கட்சி சார்பாக நின்னாலும் ஜெயிச்சிருவாரு. விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்படின்லாம். நீங்க அந்த தொகுதியில் போயிட்டு கேட்டு பாருங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்கன்ட்டு. இல்ல சார். அதே வாதம் தானே செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நம்ம எடுத்து வைக்கிறோம். அவர் எந்த கட்சி போனாலும் ஜெயிக்க முடியும். ஓபிஎஸ் அவர்களும் எந்த கட்சி போனாலும் ஜெயிக்க ஆனாலும் காசு முடியும். கொடுத்தாங்கல்ல, அவ்வளோதான் விஷயங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்று, நீ எவ்வளவு நல்லது செஞ்சாலும் சரி, நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு என்ன கையில் கொடுக்குற, அதில் 3000 ரூபாய் 5000 ரூபாய். இந்த அரியலூரில் நின்னாங்களே, மார்ட்டின் இவர் மார்ட்டினுடைய மனைவி ஆது அர்ஜுனா ரெட்டினுடைய மாமியார், அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க? ஒரு ஓட்டு 25,000 வரைக்கும் போகுது இந்த மனுஷன். அந்த அளவு கொடுத்தாங்கல்ல. இப்படிதான் எல்லா இடமும். ரெண்டாவது வந்துட்டு அவர் அதிமுகவினுடைய ஓட்டு தான் அவர் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை காரணம். புதுக்கோட்டை விராலிமலை தொகுதியில் அதிமுக வேட்பாளரை போடும்ல, அப்படி அவ்வளோ பேர் விஜயபாஸ்கருக்காக போட்டாங்களா? ரெட்டலைக்காக தான் போட்டிருக்காங்க. அப்போ அந்த ரெட்டை இலையில் ஆளை நிறுத்துவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தம், தாவேகாவும் நிறுத்தம். அப்போ என்ன ஆகும் முடிவு? அதனால் சொல்ல முடியாது எதையும். ரெண்டாவது இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிரப்பை எடுத்துக்கங்க. இந்த கரண்ட்டு கட்டு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கங்க. புரியுதுங்களா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே. அது பெண்கள் மத்தியில் எப்படியாப்பட்ட எல்லார் மத்தியிலையும் தான் எப்படியாப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அப்புறம் இவங்க வந்துட்டு பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, தாவேகாவினர். அதாவது செல்ஃபோனில் வச்சு மாத்திரையை நுணுக்கிற அந்த டெக்னிக்லாம் இருக்கு இல்லையா, நோபல் பரிசு கிடைக்கக்கூடிய டெக்னிக்கு, அதெல்லாம் மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்றதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்துட்டு இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நிலைமை இருக்காது. மக்களுடைய சிந்தனை, மனிதன் என்னங்கன்னா இன்னைக்கு பார்க்குற முகண்டில் நாளைக்கு பார்க்க முடியாது. அதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அது ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி ஒரு வேறு மாதிரி கேட்டிருக்கலாமேன்னு தோணும் உங்களுக்கு. அது எங்கேருந்து வருது சோர்ஸு? உங்களுக்குள்ளேருந்து தான் வருது. அதே மாதிரி இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற விஷயத்த நீங்கள் நாளைக்கு இந்த இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா என்னுடைய பர்செப்ஷனை இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அது கீப் ஆன் டெவலப்பிங். அதுதான் அந்த படைப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கிய பிரச்சனை. அதனால் மனிதர்கள் அப்போ போட்டாங்க, மேலே போட்டாங்க, அதே ஏப்ரலில் போட்டாங்க, அதே மாதிரியே இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை. மாறும். மாறும்போது தான் மாறும். எல்லாருக்கும் என்னன்றது தெரியும். தொடர்ந்து தாவேகா அமைச்சர்கள் மேல நிறைய விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கொஞ்ச நாள் முன்னாடி கில்லி சரத் அவர் ஒரு குற்றச்சாட்டுல ஒரு போதைப் பொருள்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல மாட்டினார். பட் அதுக்கு அவர் விளக்கம் தெரிவிச்சாரு. இப்ப 2-3 நாளா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில போயிட்டு ஆய்வு பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க. அது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கு. இந்த ஒரு விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? அடிப்படையிலே இவங்கெல்லாம் யார் அப்படின்னோம்னா, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோகத்தில் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. அந்த ரீல்ஸு தங்களை பிரபலப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்துட்டு அதை பண்ணுறாங்க. அதுவும் அமைச்சர் பதவி கிடச்சிருச்சு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அதிகாரிகள்லாம் புடைசூட வராங்க. இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. போலீஸ்காரங்களாம் அப்படியே வந்து நிற்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு 20 பேரோட அப்படியே பெருசாக நடந்து போகிறாங்க இல்லையா. இதெல்லாம் வந்துட்டு அவங்க அந்த ரீல்ஸை போட்டு அதை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுல அவங்க ரொம்ப கீனாக இருக்காங்க. அதுக்கு தான் வராங்க. மற்றபடி கீர்த்தனா செய்ய வேண்டிய வேலை அமைச்சர், கீர்த்தனா செய்ய வேண்டிய வேலை இண்டஸ்ட்ரீஸு. அங்கெல்லாம் செய்யணும் அவங்க. அவங்க இப்போதான் திருவள்ளூரில் நடந்த அந்த லீக்கேஜ் ஆச்சுன்னா அந்த ஃபேக்ட்ரிட்டு போய் பார்த்துருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அதே மாதிரி இன்னொரு இன்வெஸ்டார் வருவான்ல இங்கே. அது மாதிரி இன்வெஸ்டாருடைய பிரச்சனை தானே அது. அவங்கன்னா வருவாங்க. அதுக்கு தானே நீங்கள் இருக்கீங்க. அங்கே போய் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, மூக்கில் ஒரு கவசம் கூசெல்லாம் போட்டுக்கிட்டு அதை விட்டுட்டு சீவி முடிச்சு சிங்காரிச்சுட்டு ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் அதை பண்ணுறீங்க. அது நம்மளோட ராஜ்மோகனுடைய வேலை. அவர் தானே பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அது அந்த
அதுதான் மாறி மாறி ஒவ்வொரு துறைய போய் அவங்க ஆய்வு பண்றாங்க. அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டுதல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு யாரும் இவங்கன்னு தெரியாது. எப்படி மக்களுக்கு வந்துட்டு தாவேகா வேட்பாளர்கள் தெரியாத ஓட்டு போட போகும்போது, அதே மாரி இவங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம்லாம் கிடையாது. அவங்க அங்க ரசிகர், இவரு இங்க ரசிகர். 2வது இந்தாமன்னா அப்படியே ஒரு ரசிகர் கூட்டத்துல வந்தவங்களும் கிடையாது. அவங்க என்னென்னவோ சொல்றாங்க. அதான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அவங்க பேசுற இங்கிலீஷ்ல இருந்துட்டு எல்லாமே வேற மாதிரி இருக்குது. நம்ம படிச்ச மாரிலாம் படிக்கல போல அவங்க வேற மாரி. ஒண்ணும் தெரியல. அவங்க போயிட்டு கேட்குறாங்க. பொதுவா ஒரு இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னம்னா, எந்த அளவுக்கு ஒரு கற்றல வந்துட்டு அவன மேம்படுத்தியிருக்குது அப்படின்றத அந்த அந்த சோதனைக்கு, அந்த ஆய்வுக்கு வரக்கூடிய அந்த அதிகாரிக்கு தெரியும். அவர் பள்ளி கல்வித்துறைன்னு நீண்ட காலமா இருப்பாரு. அவர் வருவாரு. அவர் வந்துட்டு எல்லாம் பார்ப்பாரு. எப்படி இருக்கு என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்பாரு. அந்த ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்கள நல்லா படிக்கிற குழந்தைங்கள இதெல்லாம் பத்தி பார்த்து தெரிஞ்சு வச்சிருப்பாரு. இல்லாட்டி டீச்சரே இவங்க முன்னாடி வந்து உட்காருங்க அவங்களெல்லாம். நல்லா சொல்றவங்களெல்லாம் அப்படின்லாம் வாங்க. அவர் வந்துட்டு சொல்லும்போது எப்படி அந்த கற்பித்தல் அவங்ககிட்ட போய் சேர்ந்துருக்குன்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிறது அவங்ககிட்ட இருக்கிறது ஒரு ரிஃப்ளெக்டிவ் நாலேட்ஜா தான் இருக்கும். அவங்களுக்கு டீச்சர் என்ன கத்துக் குடுத்தாங்களோ அதுதான் அவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? அவங்க வந்துட்டு ஆ 2 1 2 1 2 2 2 4ன்னு அவங்க கத்துக் குடுத்துட்டாங்க. 2 இன்டூ 2 வாட் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. சோ அதான் அந்த கணக்கு வாட் இஸ் யுவர் ஃபாதர், வாட் இஸ் யுவர் ஃபாதர் ஆக்குபேஷன்ங்கிற ஆக்குபேஷனு இதெல்லாம் வந்துட்டு எங்க கேட்கிற கேள்வி இதெல்லாம். அவங்களுக்கு சொல்ல தெரியும். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சாதாரணமா வந்துட்டு அவர் கட்டட கூலி வேலை செய்றாரு அப்படின்ற வந்துட்டு இங்கிலீஷ்ல கேட்டவுடனே அவங்க சைலன்ட்டா இருந்துடுறாங்க. அந்த குழந்தை சைலன்ட்டா இருந்துருது. அவ்வளோதான். உடனே இது கூட தெரியல அப்படின்ற மாரி இவங்க எடுக்குறாங்க. இவங்கள ஏதும் தெரியாத வந்துட்டு இவங்கள இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஆக்கலையா? அது குழந்தை இப்ப தானே கத்துக்க வந்திருக்குது. ஸோ அந்த நாலேட்ஜ் லேக்ஸ் நாலேட்ஜ், பர்செப்ஷன். அது விஜய்ல வந்துட்டு எல்லாருக்குமே அந்த பர்செப்ஷன் லேக்கிங் இருக்குது. அவங்களுக்கு தெரியல. எதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே இல்ல. இது வரைக்கும் தெரியவே இல்ல. அதனால அவங்க எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. அதே தான் பள்ளி குழந்தைகள்கிட்டயும் பண்றாங்க. மிச்சம் பேர்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. அந்த விஜய் படத்துல போய் மாட்டிட்டான்னா அவனுக்கு பெரிய சமூக கடன் புடிச்சு போச்சு. அடுத்தபடியா கூப்பிட்டு என்ன பண்றான்? விஜய் மாமா, விஜய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்றான். அதாவது அடுத்த 20 வருஷத்துக்கு அவன வாக்காளர் ஆக்கிடணும். அடுத்த ஒரு 10 வருஷத்துல அவன் ஓட்டு போட போறான். 5 வருஷத்துல ஓட்டு போட போறான். அவன் வரும்போதே விஜய் மாமான்னு தான் வரணும் அப்படின்ற மாரி அவருடைய மூளைச்சலவை வேலைய செய்றாங்க. 2. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, குற்றச்செயல்கள்ல நெறைய தாவேக்காரங்க தான் ஈடுபட்டுருக்காங்க. நீங்க பார்க்கலாம். நீங்க எங்கேயாவது வந்துட்டு செல்ஃபோன்ல வச்சுட்டு மாத்திரைய நுணுக்கி பார்த்துருக்கீங்களா? பட் அவர் சொல்ட்டாரே சார், என் குழந்தைக்காக தான் ஏங்க பண்ணியிருக்கேன். இது மாரி இதுல இரும்பாங்க இருக்குது. இது மாரி வச்சு நுணுக்க முடியுமா முதல்ல? யோசிச்சு பாருங்களேன். அந்த ஆளு செய்றாரு. அத எல்லாரும் சிரிக்கிறாங்க. அத எடுக்குறாங்க. என் புள்ளைக்காக தான் நான் பண்ணேன் அப்டின்னாரு. அங்க புள்ளையும் காணோம், புடலங்காயும் காணோம். யாரும் இல்லல்ல கூட. அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு விஜய் என்ன பண்றாரு? ஸோ விஜய பொறுத்தவரைக்கும் எல்லாமே டபுள் ஸ்டாண்டர்ட். அடுத்த மேல தான் குற்றச்சாட்டு. அதே குற்றம் அவரை நோக்கி திரும்புச்சுன்னா, உடனே நடுவருக்கு. இப்படித்தான் இருக்கு. அப்புறம் அதே மாரி பல்வேறுபட்ட இந்த பாலியல் தொடர்பான சம்பவங்கள், அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஈடுபட்டுருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த ஒரு ரசிகர் மன்றத்துக்கு வந்துட்டு ஒரு கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. விஜய் சினிமா வந்துச்சுன்னா, அன்னைக்கு போயிட்டு வாங்கி படத்த பார்க்குறது. அது ரூ. 100 டிக்கெட் ரூ. 1000 ஆனாலும் வாங்கி பார்க்குறது. மத்தவங்கலாம் பொறுப்பாளர்களா இருந்தவங்கலாம் யாரு? டிக்கெட் விக்கிறவங்களே இவங்க. நான் ஃப்ராங்கா சொல்றேன். நான் உங்களுக்கு அவங்க தாழ்த்திலாம் பேசுறேன். அவங்களுடைய தொழில் அப்படிதான் இருந்திருக்குது. புஷி ஆனதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இருக்கு. நான் தானே வந்துட்டு விக்கிரவாண்டி மாநாட்டப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? தெரியும். ஆரம்ப அவரோட காலகட்டங்கள்ல நீங்க அவர் கூட பயணம் பண்ணியிருக்கீங்க. ஆமா. அப்ப வந்துட்டு மாநாட்டுக்கு வந்துட்டு என்னடா இது நம்மளே இன்வைட் பண்ணல. நம்மள வச்சு அரசியல் பயிரரங்கமே விஜய் நடத்த சொல்லிட்டாரு. அவரு அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. பார்த்தா புஷி ஆனந்த் என்ன அடக்கவே இல்லையா என்ன அப்படின்னாரு. அது தலைவரே அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா, அந்த ஸ்பெஷல் இன்வைட்டீஸ்ல ரூ. 3000 அந்த ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் டேக்ல அது ரூ. 3000 வித்துருக்காங்க. அவரு ரூ. 3000 குடுத்துறாரு. அவங்க வந்துட்டு அது அப்படி அந்த டிக்கெட் எப்படி விப்பாங்க? இங்க இருந்து நான் இவ்வளோக்கு வாங்கி, நான் வந்துட்டு ரூ. 100 டிக்கெட் ரூ. 500 தரேன். நீ எடுத்துட்டு போய் அத ரூ. 1000 வித்துக்கோ. எனக்கு ரூ. 400 குடுத்துரு, நீ ரூ. 500 இப்படி இதே மாரி அங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இவரு சொல்றாருல்ல தனி மனித ஒழுக்கம், பொது மனித ஒழுக்கம், கூட்டு மனிதன் ஒழுக்கம்னால எங்க நடக்குது? அவங்க கட்சியிலே இல்லன்றீங்களா?